அதேதான். ஆனா நம்ம இப்ப செய்ய போறது என்ன, ஹெல்த்தி சங்கி. பாருங்க. குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த்தி சங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம் நம்ம பார்க்க போறோம். இது வித்தியாசமான ஒரு மினியேச்சர்னு சொல்லக்கூடிய ரோட்டிஸ் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. சோ இதை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம். கோதுமை மாவு 1/4 கப், தயிர் 1/2 மேஜைக்கரண்டி, கடலை மாவு 1 மேஜைக்கரண்டி, கேழ்வரகு மாவு 1 மேஜைக்கரண்டி, வெந்தயக்கீரை 1/2 மேஜைக்கரண்டி, துளசி இலை 1/2 மேஜைக்கரண்டி, புதினா இலை 1/2 மேஜைக்கரண்டி, முள்ளங்கி கீரை 1/2 மேஜைக்கரண்டி, பசலைக்கீரை 1/2 மேஜைக்கரண்டி, கொத்தமல்லி இலை 1/2 மேஜைக்கரண்டி, எள்ளு 1 மேஜைக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, சோயா மாவு 1 மேஜைக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல கோதுமை மாவு, சோயா மாவு, கடலை மாவு, ராகி மாவு, இதுல எல்லா மாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமா வெந்தயக்கீரை, கொஞ்சம் புதினா, முள்ளங்கி இலை, பாலக்கீரை, பசில், இந்த துளசி இலை, ஃப்ரெஷ்ஷா கிடைக்கக்கூடிய பசில் லீவ்ஸ், அதுக்கப்புறமா கொத்தமல்லி. சோ இதை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி, எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். சோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட தயிர், இந்த தயிரையும் போட்டு இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்க போறோம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நீங்க இத மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சோ இதுல எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இத சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சின்ன சின்ன உருண்டையா கோலி சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி கோலி சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு நல்லா கோலி சைஸ்ல எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இதை சின்ன சின்னதா தட்டி வச்சுக்கோங்க. ரெடியா இதை இங்க தட்டும் போதே இங்க ஒரு தோசை கல்லு ஜஸ்ட் சூடு பண்ணிக்கோங்க. ரெடியா வச்சுக்கோங்க. சூடாகிறதுக்குள்ள இங்க ஒரு 2-3 சங்கீஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம இதுல நிறைய வகையான கீரைகள் இருக்கிறதுனால இது பிரெக்னண்டா இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இந்த ஹெல்த்தி சங்கி அப்படிங்கிறது. அதனாலதான் இதோட பேரே ஹெல்த்தி சங்கி. இந்த கல்லுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. சோ இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த சங்கீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இத ஒன்னொன்னா போட்டுடலாம். ஜஸ்ட் 2 டிராப் எண்ணெய் ஊத்திக்கலாம். எல்லா சைட்ஸ்லயும் நல்ல ஒரு லைட், ஒரு அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. சோ இந்த கலர் வந்த உடனே இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஹெல்தி சங்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தி சங்கி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/4 கப், தயிர் 1/2 மேஜைக்கரண்டி, கடலை மாவு 1 மேஜைக்கரண்டி, கேழ்வரகு மாவு 1 மேஜைக்கரண்டி, வெந்தயக்கீரை 1/2 மேஜைக்கரண்டி, துளசி இலை 1/2 மேஜைக்கரண்டி, புதினா இலை 1/2 மேஜைக்கரண்டி, முள்ளங்கி கீரை 1/2 மேஜைக்கரண்டி, பசலைக்கீரை 1/2 மேஜைக்கரண்டி, கொத்தமல்லி இலை 1/2 மேஜைக்கரண்டி, எள்ளு 1 மேஜைக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, சோயா மாவு 1 மேஜைக்கரண்டி,
எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஹெல்தி சங்கி செய்முறை: ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, சோயா மாவு, கடலை மாவு, கேழ்வரகு மாவு, வெந்தயக்கீரை, புதினா இலை, முள்ளங்கி கீரை, பாலக்கீரை, துளசி இலை, கொத்தமல்லி இலை, மஞ்சள் பொடி, எள்ளு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், சிறிதளவு தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து கெட்டியான மாவாக நன்றாக பிசைந்து கொள்ளவும். பிறகு பிசைந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி தட்டையாக தட்டிக்கொள்ளவும். ஒரு தவாவில் எண்ணெயை சூடாக்கி அதில் தட்டிய தட்டைகளை சேர்த்து 2 பக்கமும் எண்ணெயை ஊற்றி பொன்னிறமாக வேக வைத்து இறக்கி சூடாக பரிமாறவும். ஹெல்தி சங்கி தயார்.